ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நீங்கள் ஷின்சானை விளையாட்டு பையனாக பார்த்துருப்பீங்க, இல்லை மற்றவங்களுக்கு விளையாட்டு காட்டி பார்த்துருப்பீங்க. ஷின்சானை டிடெக்டிவாக பார்த்துருக்கீங்களா? இல்லை, இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வீடியோ வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பில்டிங்கை காட்டுறாங்க. இதுதான் கசுகாபேல இருக்கிற ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியாமா. இதில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அதில் தலைவன் தான் நம்ம ஷின்சான். அவனுக்கு 2 அசிஸ்டண்ட், ஒன்று நினைக்கோ அக்கா, இன்னொன்று நினைக்கோ அக்காவுடைய ஃப்ரெண்ட் அக்கா. இப்போ நம்ம தலைவனுக்கு ஒரு கால் வரும். அதில் ஒரு ஆண்டி சொல்லுவாங்க, தம்பி என் புருஷனை குளிச்சுட்டு இருக்கும் போது காணோம்ப்பான்ட்டு. உடனே நம்ம தலைவனும், உங்கள் புருஷன் டயர் மாட்டி குளிச்சாரான்னு கேட்பான். உடனே ஆண்டியும், அதுக்கு பேர் டயர் இல்லைப்பா, ஃப்ளோட்டிங் ரிங்குன்னுவாங்க. உடனே தலைவனும், ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஆமாம் உங்கள் புருஷன் கடலில் குளிச்சாரா இல்லைன்னா ஸ்விம்மிங் பூலில் குளிச்சாரா, தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்ல, உடனே அந்த ஆண்டியும், ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம், ஃபோனை விடன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிடுவாங்க. உடனே தலைவனும், என்னத்தை கேட்டுட்டு இந்த ஆண்டி கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ நினைக்கோ அக்காவும், இந்த மாதத்தில் நமக்கு ஒரு கேஸ் கூட வரல, கடுப்பாக இருக்குன்னுவாங்க. இப்போ நினைக்கோ அக்காவோட ஃப்ரெண்டும் போர் அடிக்கிற டைமில் என்ன மாதிரி டம்பிள்ஸ் தூக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் முரட்டுத்தனமாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும். யார்டான்னு பார்த்தா ஐச்சன் உள்ள வர. இதை பார்த்த நினைக்கோ அக்காவோட ஃப்ரெண்டும், வாவ் நேஷ்னல் செலிபிரிட்டி ஐச்சன் நீங்களா, நீங்கள் இங்கே வருவீங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னுவாங்க. உடனே ஐச்சானும், என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்வா. இப்போ மசாவும், நான் தான் ஐச்சனோட அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். இப்போ நம்ம தலைவனு கிட்ட வந்துட்டு, நீங்கள் தான் அந்த கலிபிரிட்டியான்மா. உடனே ஐச்சனும், இல்லை அது செலிபிரிட்டி. வாவ் இந்த டிடெக்டிவ் ரொம்ப கூலாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஷின்சானை பார்த்து புரிச்சு போவா. அடுத்து இவங்களும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ மசாவும், என்னுடைய கேர்லெஸ்னஸ்னால ஐச்சன் மேடம் ஆசையாக வளர்த்துட்டு இருந்த பூனையை நான் தொலைச்சிட்டேன், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னுவா. அடுத்து ஐச்சோன் அந்த பூனையோட ஃபோட்டோவை ஷின்சான் கிட்டே கொடுத்துட்டு, இதோட பேர் குருடான்னு சொல்ல, ஆல்ரெடி இந்த பூனையை கண்ணாடி போட்ட மாதிரி தான் இருக்கும், ஸோ குருட்டு பூனைக்கு குருடான்னு பேர். இப்போ நம்ம தலைவனும், நீங்கள் கருப்பு பூனையை கண்டுபிடிக்க சொல்கிறீங்க, ஆனால் நான் இப்போ வெள்ளை நாய் கூட விளையாட வேண்டிய நேரம், என்ன பண்ணுறதுன்னுவா. உடனே நினைக்காக்காவும், பாஸ் போன மாதமே நான் வீட்டு வாடகை தரல, இந்த மாதமும் தரலன்னா எப்படி, பேட்டா நெகி பாஸ் ஒத்துக்கோங்கன்னு சொல்ல, உடனே ஆயிடுச்சானோ, நீங்கள் என்னோடய பூனையை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 10 மடங்கு அதிகமாக காசு தரேன்னு சொல்ல, உடனே நம்ம தலைவனும், வாங்கடா பூனையை தடலான்னு சொல்லிட்டு இவங்களும் தீயா அங்கேருந்து கிளம்புவாங்க. அடுத்து இவங்களும் போகிற வரவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த பூனையோட ஃபோட்டோவை காமிச்சு, இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம தலைவன் மட்டும் பூனைக்கிட்டேயே பூனையை பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அடுத்து ஒரு ஆண்டியும், இந்த கருப்பு பூனையை நான் பார்க்கு கிட்ட பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குன்னுவாங்க. உடனே இவங்களும் பார்க்குக்கு போக அந்த இடத்துல ஏகப்பட்ட பூனை இருக்கும். உடனே இவங்களும், இந்த இடத்துல எப்படி நம்ம அதை தேடி எப்போ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, உடனே நம்ம தலைவனும் பூனையை கண்டுபிடிக்கணும்னா பூனை மாதிரியே மாறணும்னு சொல்லிட்டு வேகமாக மண்ணுக்கிட்ட ஓடி போயிட்டு பூனை மாதிரியே மண்ணை கலரிட்டு இருப்பான். அந்த மண்ணி எல்லாமே மொசா மேலே பட, உடனே மொசவும், என்னப்பா நீ நேற்று தான் இந்த கோட்டை வாஷ் பண்ணி போட்டேன், அதுக்குள்ளே நீ அழுக்காக்குறியப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். இந்த டைமில் ஒரு போலீஸ் அங்கே வந்துட்டு, என்னப்பா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உடனே ஐச்சானும் பூனையை காணும் சார்னு சொல்ல, உடனே போலீஸும் ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஓ உங்கள் பூனையை காணுமா, இந்த இடத்துல ஏகப்பட்ட பூனை இருக்குது, தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னுவார். உடனே கஷ்டமாங்க வந்துட்டு, கஷ்டத்தை கஷ்டமே இல்லாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்மா. உடனே அந்த போலீஸும், வாவ் இன்ஸ்பெக்டர் கசாமா நீங்களா, இது வரைக்கும் நீங்கள் ஏகப்பட்ட கேஸை சால்வ் பண்ணியிருக்கீங்க, வாங்கன்னுவார். உடனே நம்ம தலைவனும் கசாமாவை பார்த்துட்டு, மூஞ்ச பார்த்தா டொர்டாய்ஸ் மாதிரி இருக்கான், இவனுக்கு இதுக்கு இவ்வளோ பில்டப்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ கசமா கிட்ட வந்துட்டு, இங்கே பாருங்கள் தீப்பெட்டிக்கு எப்படி 2 சைடு இருக்கோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேஸுக்குமே 2 சைடு இருக்குது, நம்ம ஒரு சைடை மட்டும்தான் பார்க்குறோம், இன்னொரு சைடை பார்க்கவே மாட்டுறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பூனை தூங்கலாம் அட்டை பாக்ஸு, அந்த அட்டை பாக்ஸை கொண்டு வந்து அங்கங்கே வைங்க, அந்த பூனை அந்த அட்டை பாக்ஸை பார்த்ததுன்னா கண்டிப்பாக வந்து தூங்கும், அசால்ட்டை நம்ம பிடிச்சிடலான்மா. உடனே இவன் சொன்னதை கேட்டுட்டு எல்லாருமே அந்த பார்க்கை சுற்றி ஏகப்பட்ட அட்டை பாக்ஸை வச்சுட்டு அந்த பூனை வருமானு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. காத்திருந்து காலம்தான் போகுமே தவிர எந்த பூனையுமே அந்த அட்டை பாக்ஸில் வந்து படுத்துருக்காது. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அட்டை பாக்ஸ் மட்டும் ஆடுமா, எல்லாருமே வேகமாக ஓடி போயிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம தலைவன் உள்ளே படுத்துட்டு இருப்பான். கசாமாக்கு வரும் பாருங்க கோவம். இப்போ அப்படியே நெனக்காக்காவை காட்டுறாங்க. அவங்களும் கீழே ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கருப்பு கலரில் முடி கிடைக்குமா, இதை பார்த்து அவங்களும் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு, இங்கே பாருங்கள் கைஸ் பிளாக் ஹேர், கண்டிப்பாக இது அந்த கருப்பு பூனையோட முடியாதான் இருக்குன்னு சொல்ல, உடனே கசாமாவும், அப்போனா அந்த பூனை இந்த பார்க்கில் தான் இருக்கும்மா. உடனே நம்ம தலைவனும் பயங்கரமாக ஷேக் ஆக ஆரம்பிப்பானா. உடனே கசாமாவும் என்னடான்னு கேட்க, உடனே தலைவனும்,
ஆய் வருதுன்னா உடனே கசாமாவும் இங்கே என்ன நடக்குது நீ ஆய் வருதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. உடனே ஷின்சானும் ஆத்திரத்தை கூட அடக்கலாம் இதை அடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து டாய்லெட்டு கிளம்பிடுவான். உடனே நெனோகாக்காவும் கசாமா நீங்கள் பாஸை குறைச்சி அட போடாத, அவர் எப்போல்லாம் டாய்லெட் போகிறாரோ அப்போல்லாம் அவருக்கு பயங்கரமாக கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஸோ பெரிய பெரிய கேஸை கூட அசால்ட்டாக சால்வ் பண்ணுவார். அவர் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வரட்டும், இந்த கேஸ் என்ன கதியாகுதுன்ட்டு மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் கொடுப்பாங்க. நம்ம தலைவனும் ஹாயாக உட்காந்து ஆய் போய்கிட்டு புருவத்தில் ஆட்டிக்கிட்டு பேக்கெல்லாம் ஆட்டிக்கிட்டு செம ஃபார்மில் திரும்பி வருவான். எல்லாம் ஷின்சான் என்ன சொல்ல போகிறான் எது சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம தலைவனை மசாவை கை காமிச்சு இவன் தான் அந்த குற்றவாளின்னு சொல்ல உடனே மசாவும் நான் என்னடா பண்ணேன்னா. உடனே ஷின்சானும் நேற்று நான் ஒரு டிடெக்டிவ் படம் பார்த்தேன், அதில் வர வில்லை இவனை மாதிரி தான் இருப்பான், ஸோ இவன் தான் வில்லன்னு சொல்ல உடனே கசாமாவும் இதெல்லாம் ஒரு லாஜிக்காடா ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். உடனே நெனோகாக்காவும் இல்லை என் தலைவன் சொல்கிறது கரெக்டு தான், பட் சொன்ன விதம் தான் தப்பு, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு மசாவோட கோட்லேருந்து ஒரு முடி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இது அந்த பிளாக் கேட்டோட முடி தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கீழேருந்து ஒரு முடி எடுத்தல அதுவுமே மசாவோட கோட்லேருந்து தான் விழுந்திருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவாங்க. நம்ம தலைவனும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூனையாக மாதிரி அந்த மண்ணை கலரி விட்டுட்டு இருந்தால அப்போ மண்ணு கூட மசாவோட கோட்டில் பட்டிருக்கும். மசாவும் அந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு என்னப்பா நேற்று தான் அந்த கோட்டை நான் வாஷ் பண்ணேன்னு சொல்லியிருப்பாள், ஸோ அந்த டைமில் தான் அந்த முடி அந்த கோட்லேருந்து கீழே விழுந்திருக்கும், அதை தான் நெனோகாக்கா போய் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ நெனோகாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா மசாவை தான் அந்த பூனையை தூக்கிட்டு போயிட்டு என்னமோ ஒன்று பண்ணியிருக்கணும், அதனால தான் அந்த பூனையோட முடியை அவன் கோட்டில் ஒட்டியிருக்குன்னு சொல்ல இப்போ எல்லாருமே மசாவை குறுக்குறுன்னு பார்ப்பாங்க. நம்ம மசாவை அங்கேருந்து ஓடுவானா அந்த ஜிம் அக்காவும் வேகமாக ஓடி போய்ட்டு மசாவை பிடிச்சிட்டு பம்பரை கட்ட மண்டையா மரியாதையாக அந்த பூனை எங்கே இருக்குன்னு சொல்லிவிடு, இல்லைன்னா மண்டையை ஒரே குத்தி பலூன் மாதிரி உடச்சிடுவேன்னு சொல்ல அடுத்து மசாவும் இவங்களை அந்த பூனையை விட்டு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். இப்போ ஐச்சானும் குருடோ வெளியே வாடான்னு சொல்ல இப்போ அந்த கருப்பு பூனை வெளியே வரும், அந்த கருப்பு பூனை கூட சேர்ந்து ஒரு வெள்ளை பூனையும் வெளியே வரும். இப்போ மசாவும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நம்ம கருப்பனுக்கு அந்த வெள்ளை பூனை மேலே ஒரு காதல், அதனால தான் அவங்க 2 பேரையும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து ஒன்று சேர்த்து வச்சேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல உடனே ஐச்சானும் பரவாயில்ல விடு, எனக்கு பிரிஞ்சிருக்கிற வழினா என்னன்ட்டு தெரியும், இனிமேல் இந்த கருப்பு பூனையும் இந்த வெள்ளை பூனையும் நம்ம வீட்லேயும் ஒன்றா இருக்கட்டும்னு சொல்ல உடனே மசாவும் ஐச்சன் நீங்கள் இப்படி ஒரு முடிவெடிப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு புரிச்சு போவான். இப்போ அந்த குண்டக்காவும் ஐச்சன் இவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்கன்ட்டு தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க கண்ணீரை தவிர்த்து இருக்கலாம். இப்போ ஐச்சனும் ஷின்சானை பார்த்து உங்களால் தான் எனக்கு என்னோடய பூனை திரும்ப கிடச்சிது, நீங்கள் என் கூட வந்து லஞ்சு சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல உடனே நம்ம தலைவனும் நோ எனக்கு வேலை தான் முக்கியம் பட்டான்னு சொல்லிட்டு நெனோகாக்காவையும் அந்த குண்டக்காவையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்த வழியை பார்த்து வெறப்பா அப்படியே நடந்து போவான். இப்போ கசாமாவும் ஷின்சானை பார்த்து இவன் இந்த கேஸை முடிச்சிட்டானா இப்போலேருந்து இவன் தான் எனக்கு போட்டியாளர்னு சொல்லிட்டு ஷின்சானை ரைவலாக எடுத்துப்பான். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாடா பாய்.